இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் மகிழ்ச்சி அடையும் 10 வழிகள், 10 ways God finds joy. நம்ம நேசிக்கிறவங்களுக்கு ஏதாவது செய்யறோம்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பார்ப்போம்னாக்கா, அவங்க அதுல சந்தோஷப்படுறாங்களா இல்லைங்களா? நம்மளுடைய சந்தோஷத்தை விட அவங்களோட சந்தோஷத்தை தான் மெயினா நம்ம பார்ப்போம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம செய்யற விஷயங்கள் தேவனுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குதா? அவர் மனசுக்கு அது பிளீசிங்கா இருக்குதா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நம்ம எதை செய்தா தேவனுக்கு சந்தோஷம் இல்லைங்களா? அததான் இந்த காணொளியில சுருக்கமா நம்ம பார்க்க போகின்றோம். ஏன்னா நம்மளை படைத்தவர் நம் தேவன், நம்மளுடைய அப்பா, நமக்கு எல்லாமே அவர் தாங்க. அவருக்கு சந்தோஷத்தை தரலன்னா அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் எதுல சந்தோஷப்படுறாருனாக்கா, அவருக்கு பயந்து இந்த வாழ்க்கையில நடந்தா, அவருக்கு உண்மையாக இருந்தால், அவருடைய கட்டளைக்கு நம்ம பயந்தாள் இல்லைங்களா? பயனாக்கா அவர் நம்மள அழிச்சு போட்டுருவாருன்றது கிடையாது இல்லைங்களா? அவர் பயங்கரமானவர் அப்படின்றதுக்காக அல்ல. அவர் நமக்கு அப்பா. நம்ம அவருக்கு உண்மையா இருக்கணும். அவரோட கட்டளைகளுக்கு நம்ம பயப்படணும் இல்லைங்களா? அது மறையாத கலந்த ஒரு பயம், ரெவரன்ஸ். அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும் அப்படின்ட்டு. யாரெல்லாம் தேவனுக்கு பயந்தாங்களோ வேதத்துல, அவங்க பெரிய லெவல்ல வந்தாங்க. இல்லைங்களா? தேவன் அவங்கள அந்த உயர்ந்த ஸ்தானத்துல வைத்தார். சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, சாம் சாப்டர் 147 verse 11ல, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கின்றார். பாத்தீங்களா? தமக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு யார் காத்திருக்கிறாங்களோ அவங்க மேல தேவன் ரொம்ப ரொம்ப பிரியப்படுறாரு இல்லைங்களா? சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 11ல இருந்து 13, தேவனுடைய அன்பு யார் மேல இருக்குதுனாக்கா, அவருக்கு பயப்படுறவங்க மேல அவர் ரொம்ப ரொம்ப லவ் பண்றாருங்க. லவ் எப்ப வரனாக்கா, நமக்கு ஒருத்தர் மேல ரொம்ப ரொம்ப பிரியம் இருந்துச்சுன்னா, அவங்க கிட்ட நமக்கு சந்தோஷம் கிடைக்குதுனாக்கா, நம்ம லவ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அவங்கள நம்ம வெறுக்கிறாங்க, ரொம்ப இரிட்டேட் பண்றாங்கன்னா, அவங்க மேல நம்மளுக்கு லவ் வராது. சோ தேவனுக்கு நம்ம மேல லவ் வருதுனாக்கா, ரொம்ப ரொம்ப அவருக்கு கீழ்ப்பட்டு பயப்படணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுபவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் இருக்கின்றது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பாத்தீங்களா? அவர் இறங்குகிறார். நம்ம அவருக்கு பயந்தோம்னு வச்சுங்களேன், அவருடைய கிருபை நம்ம மேல எப்போதுமே இருக்குதுங்க. நம்ம தேவனுக்கு பயந்தோமானால், தேவன் நம்மள எப்படி பார்க்கிறாரு தெரியுங்களா? ஒரு பொக்கிஷமாக, ஒரு ட்ரெஷராக பார்க்கிறாரு. இல்லைங்களா? நம்ம ஒரு விஷயத்த பொக்கிஷமா பார்க்கிறோம்னாக்கா, எந்த மாதிரி விஷயங்கள பார்ப்போம்? நம்மளுக்கு அதன் மேல ஒரு சந்தோஷம் இருக்கணும். அப்பதான் பார்ப்போம். எல்லா விஷயத்தையும் நம்ம பொக்கிஷம்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளுடைய இதயம் எதன் மேல இருக்குதோ, அதுதான் நம்மளுடைய பொக்கிஷமா இருக்குது. சோ தேவனுக்கு நம்ம பயந்தோமானால், தேவன் நம்மள அப்படித்தாங்க ரொம்ப ட்ரெஷர்டா பார்க்கிறாருங்க. இஸ்ரவேல் ஜனத்த கூட என்ன சொல்றாருங்க? "யூ ஆர் த ட்ரெஷர்டு பொசஷன்" அப்படின்றாருங்க. சொந்த சம்பத்து அப்படின்றாரு. நம்ம தேவனுக்கு சம்பத்தா இருப்போம். அவருக்கு பயந்தால், நம்ம மேல அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாருங்க. மலாக்கியா 3ஆம் அதிகாரம் 16, 17ல, மலாக்கியா சாப்டர் 3, 16 and 17. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. நான் என் ஆஸ்திகளை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள். பாத்தீங்களா? என்னோட ஆஸ்தியை நான் சேர்ப்பேன்றாருங்களா? அந்த ஆஸ்தின்ற வார்த்தை பொக்கிஷன் வருதுங்க, ட்ரெஷர்ன்னு வருது. அது யாருனாக்கா நம்ம தான். எப்போ? நம்ம அவருக்கு பயந்து இருக்கணும். அப்போ நம்ம அவருக்கு பொக்கிஷமா இருப்போம். சேனைகளின் கர்த்தர் இத சொல்றாருங்க இல்லைங்களா? அவர் நமக்கு இறங்குகிறார். நம்ம அவருக்கு பயந்து நடந்தால் சகோதர சகோதரி. தேவனுக்கு நம்ம பயந்து இருக்கிறோம் அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னாக்கா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம எல்லா விஷயத்திலயும் தேவனுடைய அப்ரூவலை தான் பார்ப்போம். தேவனுக்கு இது பிரியமா இருக்குதா? தேவனுக்கு இது உகந்த காரியமா? ஜனங்களோட அப்ரூவலுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு உலகமே ஜனங்களோட அப்ரூவலுக்காக தான் இயங்குறாங்க. நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டா கூட ஜனங்களுக்கு அது பிடிக்குதா இல்லைங்களா? ஜனங்க அதை மெச்சிக்கிறாங்களா? அப்படிதான் பார்த்து பண்றாங்க. நம்ம அப்படி இருக்க மாட்டோங்க. தேவனுக்கு பயந்து இருந்தால் இல்லைங்களா? யாரும் பார்க்காத போது கூட தேவனுக்கு நம்ம உண்மையா இருப்போங்க. நம்ம ஆபீஸ்ல நிறைய பேர் தவறுகள் பண்ணலாம். ஆனா யாரும் பார்க்கல, சூப்பர்வைசர் இல்லைன்னா கூட நம்ம தேவனுக்கு பயந்து இருப்போம் இல்லைங்களா? பாவம் செய்ததுக்கு அப்புறம் இம்மீடியட்டா போயிட்டு குவிக்கா தேவன்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்போம். தேவனுக்கு பயந்து இருந்தால் இல்லைங்களா? தேவனுக்கு பயந்தவங்க பாவமே செய்ய மாட்டாங்கன்ட்டு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து தான் வெளியே வருவோம்.
பாவம் செய்தால் இம்மிடியேட்டா போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? காம்ப்ரமைஸ் பண்ணத நம்ம வந்து விரும்ப மாட்டோம். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ரொம்ப அன்சர்டனான சிச்சுவேஷன், ஹோப்லெஸ்ஸான சிச்சுவேஷன்ல கூட தேவன வந்து நம்புவாங்க. தேவன வந்து கனம் பண்ணுவோம்னு நினைப்போம். எல்லா முடிவுகள் எடுக்கும்போதும். இதெல்லாம் யாரோட அறிகுறி? தேவனுக்கு பயந்தவர்களோட அறிகுறி. இது நம்மகிட்ட இருக்குதான்ட்டு யோசிச்சு பார்க்கணும். அப்படி இருந்தா தேவன் நம்ம மேல சந்தோஷமா இருப்பாருங்க. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யார் மேல வந்து கர்த்தர் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாருனாக்கா, யார் வந்து நீதிய செய்றாங்களோ இல்லைங்களா? ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து அன்பு காட்டுறாங்களோ, கிருபைய காட்டுறாங்களோ, இவங்க மேல தேவன் வந்து ரொம்ப ரொம்ப அன்பு கூருவாருங்க. இது வந்து எரேமியா 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, ஜெரேமியா சாப்டர் 9:24 மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும், நியாயத்தையும், நீதியும் செய்கின்ற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணருகிறதுனாலேயே மேன்மை பாராட்டக் கடவன் என்று கர்த்தர் சொல்கின்றார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கின்றேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் எதன் மேல பிரியமா இருக்கிறாருங்க? நீதி, நியாயம் இத யார் செய்றாங்களோ, அவங்க மேல வந்து தேவன் ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கிறாரு. இத நம்ம செய்றோமா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இல்லைங்களா? நமக்கு சத்தியம் நல்லா தெரிஞ்சிருக்கலாங்க. ஆனா கிருபைய காட்டுறோமா மத்தவங்கள்ட்ட? உண்மையா இருக்கிறோமா? நியாயம் இருக்குதா? இந்த மாய்மாலம் இல்லாம இருக்கிறோமா? பிசினஸ்க்காக பொய் சொல்றோமா? நம்மளோட பெனிஃபிட்ட மட்டும் பார்க்குறோமா? அப்படி இருந்தா தேவன் நம்ம மேல பிரியமா இருக்க மாட்டாருங்க. சந்தோஷப்பட மாட்டாருங்க. நமக்கு நஷ்டம் வந்தா கூட மத்தவங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு நெனச்சா, தேவன் நம்ம மேல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. என் பையன் பார்த்தீங்களா எவ்வளவு உண்மையா இருக்கிறான் அப்படின்ட்டு அவருக்கு அந்த ஒரு நம்ம மேல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வரும். பிரியமா இருப்பாரு. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, ஐசையா சாப்டர் 61:8ல கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி பாத்தீங்களா? தேவன் எத விரும்புறாருங்க? நியாயத்த வந்து அவர் விரும்புறாரு. இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கும்போது, ஐ லவ் ஜஸ்டிஸ்ன்னு வருதுங்க. தேவன் எத லவ் பண்றாரு? அந்த ஜஸ்டிஸ நம்ம செய்யும்போது, தேவன் வந்து நம்மள ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவாருங்க. ஏன் வந்து நீதிய தேவன் விரும்புகிறார் அப்படின்னாக்கா, அவர் நீதிபரர். இல்லைங்களா? அவருடைய சிங்காசனம் நீதியினால ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறதுன்ட்டு நம்ம சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கலாங்க. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் பாத்தீங்களா? இது வந்து தேவனுடைய ஆதாரம். நியாயம் வந்து சிங்காசனத்தின் ஆதாரம் சகோதர சகோதரி. அதனாலதான் அவ்வளவு விரும்புறாருங்க. சோ இந்த குணம் நம்ம கிட்ட இருக்குதுன்றத எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லார்கிட்டயும் நம்ம ஒரே மாதிரி நடந்துப்போம். நம்ம கிட்ட பச்சாபாதம் இருக்காதுங்க. இல்லைங்களா? எளியோருக்கு பின்னாடி நம்ம வந்து நிப்போம். யாருக்காவது துரோகம் பண்ணும்போது நம்மளுக்கு அத பார்த்து கோவம் வரும். நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம், ஆதரவு தெரிவிப்போம். இல்லைங்களா? ஒரு ப்ராமிஸ் யாருக்காவது நம்ம குடுத்தா, அத வந்து கடைசி வரைக்கும் காப்பாத்தணும்னு நம்ம வந்து பண்ணுவோம், காப்பாத்துவோம். நம்மளுக்கு நஷ்டம் ஆனா கூட காப்பாத்தணும்னு நினைப்போம். ஏன்னா, குடுத்த வாக்க வந்து நம்ம மீறக்கூடாதுங்க. தேவன் இததான் பார்க்கிறாரு நம்மகிட்ட. நம்ம எத ரொம்ப லவ் பண்ணுவோம்னாக்கா, கிருபைய, சத்தியத்த வந்து நேசிப்போங்க. இரக்கத்த வந்து நேசிப்போம். நம்ம எடுக்கிற டிசிஷன் வந்து எதுக்கு ஆதாரமா இருப்போம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பைபிளுக்கு ஆதாரமா இருக்குங்க. உலகத்தின் ஆதாரமா இருக்காதுங்க. உலகம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா, பொய் சொல்றத பெரிய தப்புன்ற மாரி சொல்லாது. இல்லைங்களா? பொய் சொன்னா தான் பொழைக்கும். நமக்கு வந்து பெனிஃபிட் வந்தா நம்ம என்ன வேணா பண்ணலாம். அதுல தவறு இல்ல. ஏன்னா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டெஸ்ட். யாருக்கு வந்து ரொம்ப இது இருக்குதோ, டேலண்ட் இருக்குதோ, அவங்க தான் இந்த உலகத்துல சர்வைவ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம எது பண்ணாலும் தவறு இல்லன்ற அந்த ஒரு மனப்போக்கு எல்லார்கிட்டயும் வந்துருக்குது. இது ரொம்ப தவறு. இல்லைங்களா? சோ இந்த குணங்கள் நம்மகிட்ட இருந்துச்சுனாக்கா, தேவன் நம்மள ரொம்ப லவ் பண்ணுவாரு. 3வது தேவன் யார வந்து லவ் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யார் வந்து அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறாங்களோ. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ல நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் சாப்டர் 15:22ல அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலியும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பாத்தீங்களா? சர்வாங்க தகன பலி கர்த்தருக்கு பிரியம் இல்ல. நீ கீழ்ப்படணும் தேவனுக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கிடாக்களின் கொழுப்புகளை பார்க்கிலும் செவி கொடுப்பதே உத்தமம். இததான் வந்து தேவன் விரும்புறார். நம்ம தேவனுக்கு ஒபே பண்ணோம்னு வச்சுங்களேன், அவருடைய அன்பு நம்ம மேல எப்போதுமே இருக்கும். உபாகமம் 28:1-2ல நம்ம பார்க்கிறோம். நம்ம தேவனுக்கு கீழ்ப்பட்டா மட்டும் தான் நம்ம லைஃப்ல ஆசீர்வாதம். இல்லைன்னா வராதுங்க. ஏன் லைஃப்ல இவ்வளவு கஷ்டம்னாக்கா, நம்ம வந்து தேவனுக்கு கீழ்ப்படியலன்ட்டு. ஃபர்ஸ்ட் எந்தெந்த விஷயத்துல தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணுங்க. கீழ்ப்பட்டோம்னாக்கா தேவனுடைய ஆசீர்வாதத்தை யாருமே தடுக்க முடியாது நம்ம லைஃப்ல. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். டியூட்டரானமி சாப்டர் 28, 1 and 2ல இன்று நான் உனக்கு விதைக்கின்ற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுப்பாய் ஆனால்
உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுதும் சொல்லும்படும் ஆசீர்வாதம் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். பாத்தீங்களா? இதுல சொல்லி இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு பலிக்கும். எப்போ? தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்பட்டான். இல்லைன்னா இல்லைங்க. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 6ல இருந்து 8ல நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய சித்தத்தை எப்படி பண்ணாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் இதயத்தின் நடுவில் இருக்கிறது என்றேன். இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைங்க. அவர் பூமியில வரும்போது இதை சொல்லிட்டு தான் வராருங்க. உங்களுடைய சித்தத்தை செய்ய வரேன். எப்படின்னாக்கா லவ் பண்ணி பண்றாருங்க இல்லைங்களா? அதனால்தான் இயேசு கிறிஸ்து மேல தேவனுக்கு அவ்வளவு அன்பு. தேவனுடைய சித்தத்தை தவறாரு எதுவுமே யோசிக்கல, சிந்திக்கல, செய்யல. அதனால தேவன் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணாருங்க இயேசுக்கு. இதுதாங்க காரணம். இப்போ தேவனுடைய கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில முழுமையா இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலனாக்கா, முதலாவது கீழ்ப்படிதலை நம்ம இம்மீடியட்டா பண்ணுவோம், வெயிட் பண்ண மாட்டோம். இப்ப சோடம் கொமாரால இவர் லேட் பண்ணாருங்க. லோட்டும் அவங்க ஃபேமிலியும் லேட் பண்றாங்க அந்த ஊர்ல இருந்து வெளியே வர்றதுக்கு. காரணம் அங்க அவங்களுக்கு நிறைய சொத்து இருந்துச்சுங்க. அந்த மாதிரி நம்ம இருக்க மாட்டோங்க. தேவன் சொல்லிட்டாரா, இமீடியட்டா அந்த இடத்த விட்டு கிளம்பிடணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. அப்படி நம்ம இருந்தா தேவன் நம்மள ரொம்ப லவ் பண்ணுவாருங்க இல்லைங்களா? லூப் ஹோல்ஸா பார்க்க மாட்டோங்க இல்லைங்களா? இப்படி பண்ணாக்கா எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லையே, இது வந்து பிராக்டிக்கலாவே இல்லையே தேவன் சொல்றது, அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டோம். தேவன் சொன்னா செய்வார் இல்லைங்களா? தேவனுடைய கட்டளையை தான் நம்ம வந்து வேல்யூ கொடுப்போமே தவிர, இந்த உலகத்தின் அந்த ட்ரெடிஷன்ஸ் இருக்குது பாருங்க, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். சின்ன விஷயத்துல கூட நம்ம வந்து உண்மையா இருக்கணும்னு நினைப்போம். எப்போ தெரியுங்களா? தேவன் மேல நம்மளுக்கு பயம் இருந்தால் இல்லைங்களா? இந்த சின்ன சின்ன விஷயத்துல உண்மையா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பெரிய விஷயத்துல கூட நம்ம வந்து தப்பு பண்ணணும்னு யோசிக்க மாட்டோம். எப்பவுமே வந்து வேத வசனத்தை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பே தவிர வேற விஷயத்த ஃபாலோ பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். எதை நம்ம விசுவாசிக்கிறோமோ அதன் பிரகாரம் வாழணும்னு நினைப்போம் இல்லைங்களா? தேவனுடைய சித்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போமே தவிர நம்மளுடைய கன்வீனியன்ஸ் ஆறாமுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டோம். இந்த அடையாளங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சுனாக்கா தேவன் நேசிப்பாருங்க. 4வது, தேவன் எப்படிப்பட்டவர்களை அன்பு கூறுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, யார் வந்து நீதியின் வாழ்க்கை வாழ்றாங்களோ, ரொம்ப ரொம்ப செம்மையான வாழ்க்கை வாழ்றாங்களோ, அவங்க மேல தேவனுடைய அன்பு எப்போதுமே இருக்கும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம், Proverbs chapter 11 verse 20ல, மாறுபாடான இதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியம். பாத்தீங்களா? உத்தம மார்க்கத்தார் தான் அவருக்கு பிரியம். யோபு மேல ஏன் தேவனுக்கு அந்த அளவுக்கு கிருபை இருந்துச்சு, லவ் பண்ணாருனாக்கா, அவர் உத்தமன், சன்மார்க்கனா இருந்தாரு. இதே மாதிரி நிறைய பேரை வந்து வேதத்துல நம்ம பார்க்கலாம். யோப போல அந்த காலகட்டத்துல வேற யாரும் இல்லைன்ட்டு தேவனே சாட்சி கொடுக்குறாருங்க. இப்ப பரலோகத்துக்கு யாரு போக முடியும் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு இல்லைங்களா? சங்கீதம் 15ஆம் அதிகாரத்துல அங்க நம்ம பாக்குறோம், யாரு வந்து உத்தம வழியில நடக்கிறாங்களோ அவங்க தான் வந்து பரலோகத்துக்கு போக முடியும். இன்னைக்கு நம்மளோட இலக்கம் அதுதாங்க. பரலோகத்துக்கு போகணும், தேவனோட இருக்கணும், தேவனை வந்து பார்க்கணும், இயேசு கிறிஸ்து கூட உலகத்தை ஆளுகை செய்யணும் இப்படின்ற ஏராளமான எண்ணம் நமக்கு இருக்குது. கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த எண்ணம் இருக்குதுங்க, கோல் இருக்கு. ஆனா அதுக்கு ஏற்ற விஷயங்கள் நம்ம செய்யணும் இல்லைங்களா? அதுல ரொம்ப முக்கியமான விஷயம்னா நம்ம வந்து உத்தமனாய் நடப்பது. சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1-2ல, சாம் சாப்டர் 15 1 and 2, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. என்ன அருமையான வசனம் இல்லைங்களா? உத்தமனாய் நடந்து நீதியை பண்ணணும் இல்லைங்களா? மனதார சத்தியத்தை வந்து பேசணும். யார்கிட்டயும் வந்து நம்ம பொய் பேசக்கூடாது. இதெல்லாம் இருந்தா தேவன் நம்மள ரொம்ப லவ் பண்ணுவார், அவர் கூடவே வச்சுக்குவாருங்க இல்லைங்களா? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல என்ன பாக்குறோம்? நம்ம உத்தமனாய் நடந்தால் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். அவர் நமக்கு வந்து ஒரு அரணான கோட்டையாக கேடகமாக இருப்பார். அவர் நீதிமான்களுக்கு மெய்ஞானத்தை சேர்த்து வைக்கிறார். உத்தமனாய் நடக்கிறவனுக்கு அவர் கேடகமாய் இருக்கின்றார். பாத்தீங்களா? உத்தமா யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் கேடகங்க. நம்ம பயப்பட வேண்டியதே இல்லைங்க. நம்ம நீதியின் வழியில நடந்தா போதும், தேவன் நமக்கு கேடகமா இருப்பாருங்க. சங்கீதம் 84:11 என்ன சொல்றாருனாக்கா, சாம் 84:11ல, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார்,
உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். பாத்தீங்களா? உத்தமனாய் நடக்கிறவங்களுக்கு நல்லது நடக்காம போவாது. இத ஷுவர் ஷாட்டா நம்ம வந்து பிலீவ் பண்ணலாங்க. இதுல 1% கூட நமக்கு வந்து டவுட் வரக்கூடாது. தேவன் சொல்லிட்டாருங்க, உத்தமமா நீ நடந்தா உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்குங்க. சில போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். கடைசியில எல்லாம் நல்லதா தான் முடியுங்க. இது உண்மை. இல்லைங்களா? இப்ப நம்ம உத்தமனா இருக்கிறோன்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, பப்ளிக்ல ஒரு மாதிரி, பிரைவேட்ல ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. சபையில ஒரு மாதிரி, வெளியில ஒரு மாதிரி இருக்க மாட்டோம். எல்லா இடத்திலயும் ஒரே கேரக்டர் இருக்கும். எல்லா விஷயத்திலயும் நம்ம நேர்மையா இருப்போம். முக்கியமா பணத்தின் விஷயத்துல. கமிட்மெண்ட் யாருக்காவது குடுத்தா, அதுல நம்ம வந்து உண்மையா இருப்போங்க. இல்லைங்களா? ஹிடன் சின் நம்மகிட்ட இருக்காது. மறைமுகமான பாவத்த வந்து வைத்துட்டு நம்ம நடக்க மாட்டோம். தேவனோட கன்சிஸ்டன்ட்டா நம்ம வந்து நடந்துட்டே இருப்போங்க. இல்லைங்களா? நேர்மையா தான் நம்ம வந்து விரும்புவோம். சக்சஸ வந்து செகண்டரி. எப்படி வேணாலும் சக்சஸ் வரலாம். ஆனா, நேர்மை இல்லாம வர சக்சஸே கிடையாது. அத வந்து நம்ம விரும்ப மாட்டோம். நம்மளுடைய மனசாட்சிய எப்போதுமே வந்து கிளியரா வச்சுப்போம். இதெல்லாம் வந்து உத்தமனாய் நடக்கிறவங்களோட அடையாளம். இப்படி நம்ம இருந்தா தேவன் நம்மள லவ் பண்ணுவாருங்க. 5வது யார தேவன் வந்து லவ் பண்ணுவாரு? யார் மேல ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உண்மையா இருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? எல்லா விஷயத்திலும் உண்மையா இருக்கணுங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம், ப்ராவெர்ப்ஸ் சாப்டர் 12:22ல பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியமானவர்கள். பார்த்தீங்களா? யார் வந்து உண்மையா இருக்கிறாங்களோ அவங்க மேல கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம். டிலைட் அப்படின்ட்டு இருக்குதுங்க வசனம். டிலைட்னாக்கா மிகுந்த சந்தோஷம். சாதாரண சந்தோஷம் இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இல்லைங்களா? அப்பா, அம்மாக்கு அவங்க பசங்க வந்து நல்லா வாழ்க்கையில முன்னேறினாக்கா, உண்மையான வழியில இருந்தாக்கா, எல்லாருமே அவங்கள பத்தி நல்லதே சொன்னா, அத விட பெரிய சந்தோஷம் இல்ல. அதே மாரி தான் தேவனுக்கும். நம்ம எல்லா விஷயத்திலும் உண்மையா இருந்தோம்னாக்கா, தேவனுக்கு அந்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷங்க நம்ம மேல. நம்மள மேல ரொம்ப ரொம்ப பிரியப்படுவார். சங்கீதம் 51:6ல என்ன பார்க்கிறோங்க, சாம் 51:6ல இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். தேவன் நம்ம உள்ளத்துல கூட உண்மையா இருக்கணும்ன்ட்டு விரும்புறார். உள்ளத்தின் அளவுல கூட யார் மேலயும் துரோகம், தப்பா பார்க்கிறது, கெட்டதான ஃபீலிங் நம்ம வஞ்சக வச்சுக்கிறது, கசப்பான அந்த ஒரு இது வச்சுக்க கூடாதுன்ட்டு தேவன் விரும்புறார். இல்லைங்களா? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ல நம்மகிட்ட பொய் இருந்துச்சுன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நமக்கு அனுமதி இல்ல அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 21, 27ல வெளிப்படுத்தல் 21, 27ங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடைபெறுவதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. பாத்தீங்களா? நம்ம பொய்யை நடப்பித்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போவே முடியாது. இப்ப நம்ம உண்மையா இருக்கிறோன்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, ஃபர்ஸ்ட் எல்லார்கிட்டயும் நேர்மையா அன்போட இருப்போங்க. ஓவரா நம்மள வந்து எக்ஸாஜரேட் பண்ண மாட்டோம். இல்லைங்களா? மத்தவங்கள்ட்ட உண்மையா காட்டணும்னு நம்ம முயற்சி செய்ய மாட்டோம். இயல்பாவே நம்ம உண்மையா இருப்போங்க. சில பேர் வந்து ப்ரீட்டென்ஸ் காட்டுவாங்க. உண்மையா இருக்கிற மாரி நடிப்பாங்க. ரொம்ப தேன் மாரி பேசுவாங்க. ஆனா உண்மை இருக்காதுங்க உள்ளத்துல. உள்ளத்துல உண்மையா இருக்கிறவங்க வந்து நடிக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லைங்க. இயல்பே அதுனாக்கா, தேவன் அததான் வந்து விரும்புறாருங்க. ப்ராமிசஸ வந்து காப்பாத்துவாங்க. மிஸ்டேக் பண்ணிட்டாக்கா இம்மீடியட்டா நம்ம போய் அக்செப்ட் பண்ணிக்குவோம். இல்லைங்களா? இதெல்லாம் அடையாளங்க. யார் மேலயும் வந்து சும்மா காசிப் பேச மாட்டோம் பின்னாடி. உண்மைன்ட்டு தெரியாத விஷயத்த மத்தவங்கள்ட்ட போய் சொல்ல மாட்டோங்க. இல்லைங்களா? நம்ம பர்சனல் கெய்னுக்கு வந்து வேல்யூ குடுக்க மாட்டோம். சத்தியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்போங்க. மறைமுகமான ஒரு வாழ்க்கை வந்து நம்ம லீட் பண்ண மாட்டோம். இதெல்லாம் உண்மையா இருக்கிறவங்களோட அடையாளங்க. இந்த விஷயத்துல நம்ம வந்து கரெக்ட்டா இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், தேவன் நம்ம மேல ரொம்ப பிரியப்படுவார். லவ் பண்ணுவாருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. 6வது தேவன் யார் மேல ரொம்ப ரொம்ப பிரியமா இருப்பாரு, சந்தோஷப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இரக்கத்த யார் காட்டுறாங்களோ. இல்லைங்களா? இப்போ தேவன் நம்மள தாராளமா மன்னிக்கிறாருங்க. எவ்வளோ தப்பு நம்ம பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? தேவன் எவ்வளவா நம்மள வந்து மன்னித்திருக்கிறாரு. யாருக்கு அதிகமா மன்னிக்கப்பட்டு இருக்குதோ, அவங்க தான் என்ன பண்ணணுங்க, மத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன்னிக்கணும். இல்லைங்களா? நம்ம என்ன பண்றோம்னாக்கா, சில சமயங்கள்ல மத்தவங்களோட மிஸ்டேக்ஸ வந்து ரொம்ப ரொம்ப பூத கண்ணாடி வச்சு நம்ம பார்க்குறோம். ஆனா நம்மகிட்ட ஏராளமான மிஸ்டேக்ஸ் இருக்குது. அத வந்து நான் கவனிக்காம போயிடுவோங்க. அப்படி இருக்கக்கூடாது. இரக்கத்த காட்ட வேண்டும். இல்லைங்களா? தேவன் நம்மளுக்கு காட்ட இரக்கத்த அது மத்தவங்கள்ட்ட நம்ப காட்டணுங்க. மீகா 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, மீகா சாப்டர் 7 வெர்ஸ் 18 தனக்கு சுகதரமானவர்களில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கின்ற உம்மோடையவனை தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியினால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். பாத்தீங்களா? அவர் வந்து கிருபை செய்ய விரும்புகிறவர் தேவன். நம்மளும் அதே கிருபைய மத்தவங்கள்ட்ட காட்டணுங்க. இரக்கத்தோட வந்து நம்ம நடக்கிற சகோதரி. அது மட்டும் இல்லாம, இரக்கம் வந்து நியாய தீர்ப்போட ரொம்ப பெருசு அப்படின்ட்டு யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ தேவன் நம்மள நியாய தீர்ப்பு பண்ணாருன்னு வச்சுக்கங்களேன், நம்ம யாருமே வந்து நிக்க முடியாது, அழிஞ்சு போயிடும். இதுதான் உண்மை. ஆனா அவரு என்ன பண்றாருனாக்கா, இரக்கத்த தான் காட்டுறாரு.
நம்மளுக்கு வாய்ப்பு தினதோறும் குடுத்து, குடுத்து நம்மள திருத்துறாரு. நம்மளும் என்ன பண்ணணுங்க, அந்த வாய்ப்ப மத்தவங்களுக்கு குடுக்கணும். அதுதான் இங்க நான் வந்து பார்க்குறோங்க. ஏனெனில், இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நம்ம மத்தவங்களுக்கு இரக்கம் காட்டலனாக்கா, நமக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு வரும்ன்றாங்க. ஏன் அப்டின்னாக்கா, நியாய தீர்ப்புக்கு விரோதமாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இரக்கம் தான் ரொம்ப பெருசு. நியாய தீர்ப்பு பண்றது இல்லங்க. நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டே போயிட்டோம்னு வச்சுக்கங்களேன், இந்த உலகத்துல யாருமே நீதிமான் இருக்க முடியாது. ஆனா தேவன் எப்படி இருக்கிறாருனாக்கா, சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 8ல இருந்து 13ல நம்ம பார்க்கிறோம். சாம் சாப்டர் 103 8-13ல காடோட கேரக்டர் எவ்வளவு மேன்மையா இருக்குது அப்படின்ட்டு. கர்த்தர் உரக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கின்றார். பாத்தீங்களா? அவர் ஒரு காலம் நம்மளோட அக்கிரமக்கு தக்கதாக கொடுக்கறது இல்லைங்க. இருக்கத்தை தான் காட்டாருங்க. அதே இருக்கத்தை மத்தவங்களுக்கு நம்ம காட்டணுங்க. சோ நம்ம இரக்கமுள்ளவர்களா இருக்கிறோன்றதுக்கு அடையாளங்கள் என்னன்னாக்கா, ஈஸியா மத்தவங்களை வந்து மன்னிப்போங்க. குவிக்கா அவரே வந்து பேசட்டும், நான் ஏன் அவரை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷம் பேசாம இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு மன்னிக்கிறது மன்னிப்பு கிடையாதுங்க. இம்மீடியட்டா மன்னிக்கணும். ப்ரேயர் பண்ணிட்டு அவங்களுக்கு மன்னிக்கணுங்க. இல்லைங்களா? அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறது கூட ரொம்ப முக்கியம். செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும். ஏன்னா தேவன் நம்மளுக்கு எவ்வளவு சான்சஸ் கொடுத்துருக்கிறார். இல்லைங்களா? இப்போ ஒருத்தருக்கு நம்ம கடன் கொடுக்குறோம். அவங்களால திருப்பி தர முடியல. இப்ப வெற்றி நின்று தராம இருக்கிறது வேறங்க. அது தேவன் பார்த்துக்குவாருங்க. ஆனா அவங்களால கொடுக்கவே முடியலங்க. அந்த நிலைமை அவங்க கிட்ட இல்லைனாக்கா நம்ம அவங்களுக்காக மன்னிக்கிறதுல தவறே இல்லைங்க. இல்லைங்க, இதுதான் வந்து இரக்கம். இல்லைங்களா? ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்ற எண்ணம் வராதுங்க இரக்கம் உள்ளவங்கள்ட்ட. கம்பேஷனட்டா இருப்பாங்க. கிருபைய காட்டுவாங்க. மனதுருக்கத்தை காட்டுவாங்க. இல்லைங்களா? யாரெல்லாம் அவங்களுக்கு விரோதமா செயல்படுறாங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இதுவும் வந்து இரக்கம் உள்ளவர்களுடைய குணம். இல்லைங்களா? சோ அவமானப்படுத்த மாட்டாங்க. ரீஸ்டோர் பண்ணுவாங்க. இப்ப நம்மளுக்கு விரோதமா செயல்படுறவங்களுக்காக போய் ஜெபம் பண்ணி அவங்க வந்து திருந்தணும்னு நினைக்கிறது பாருங்க. அதுதான் வந்து இரக்கத்தின் அடையாளம். இயேசு அப்படித்தான் இருந்தாருங்க. இல்லைங்களா? ஏன்னா அவரை அடிச்சவங்களுக்காகவே அவர் வந்து ஜெபம் பண்ணிட்டார். இந்த குணம் நம்ம கிட்ட இருந்தா தேவன் நம்மள ரொம்ப ரொம்ப என்ன லவ் பண்ணுவாருங்க. நம்ம மேல ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏழாவது, தேவனுடைய சந்தோஷம் எதுல இருக்குதுனாக்கா நம்மளுடைய சந்தோஷத்துல இருக்குதுங்க. நம்ம நல்லா இருந்தா அதுல தேவனுக்கு சந்தோஷமா. பாவத்தை விட்டு தேவனுக்கு நம்ம உண்மையா இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம ப்ராஸ்பரஸா இருந்தா அவருக்கு அதுல சந்தோஷம் தாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு சில உபத்திரவங்கள் வரலாம். ஆனா நம்ம உபத்திரவத்துல இருந்து அழிஞ்சு கெட்டு போகணுன்றது தேவனுடைய இல்லைங்க. அல்டிமேட்டா எல்லாருமே நல்லா இருக்கணும். வியாதி இருக்கக்கூடாது, பொல்யூஷன் இருக்கக்கூடாது, எந்த ஒரு கிரைமும் இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்துலதான் தேவன் இந்த உலகத்தை உருவாக்கினார். இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆளுக ஆரம்பிச்சிட்ட பிறகு அந்த நிலைமை தான் வரப்போதுங்க. இது தேவனுடைய சந்தோஷங்க. அவருடைய பிளஷருக்கு இதை வந்து அவர் பண்ணுவாரு. சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல நம்ம இதை பார்க்கலாம். என் நீதி நியாயங்களை விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சேமத்தை விரும்புகின்ற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். பாத்தீங்களா? கர்த்தர் எதை விரும்புறாருங்க? ஊழியக்காரங்க சேமமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், கஷ்டம் இருக்கக்கூடாதுன்ட்டு அவர் விரும்புறாருங்க. இதை நிறைய இடத்துல சொல்றாருங்க. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 9ல கூட நம்ம பாக்குறோம். டியூட்டானமி சாப்டர் 39லங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை வேலைகளை எல்லாம், உன் கர்ப்பத்தின் கனி எல்லாம், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் பலனிலும் உனக்கு நன்மை உண்டாக பெருக பண்ணுவார். கர்த்தர் உன் பிதாக்களின் மேல் மகிழ்ச்சியாய் இருந்தது போல உனக்கு நன்மை செய்யும்படி உன்மேல் திரும்பவும் மகிழ்ச்சியா இருப்பார். ஆனா அவர் மகிழ்ச்சியா இருக்கணும்னாக்கா இஸ்ரேல் ஜனம் என்ன பண்ணி இருக்கணுங்க? அவரோட கட்டளைக்கு கீழ்பட்டு நடந்திருக்கணுங்க. ஆனாலும் அவங்களுக்கு சேமத்தை கொடுத்தாரு. ஜனங்க தான் தேவனை விட்டு தூரம் போனாங்க. ஆனா அவரு நல்லது மட்டும் தான் பண்ணாருங்க. சோ தேவனுக்கு அதுல சந்தோஷம் இருக்குதுங்க. நல்லா இருந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுறாருங்க தேவன். தேவனுடைய சந்தோஷம் எதுல இருக்குது? அவர்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பதுல தான் இருக்குதுங்க. இப்ப நம்ம அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க. நம்ம கஷ்டப்படுறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்களா? இல்ல. நம்ம சந்தோஷமா இருந்தா அதுல அவங்களுக்கு டபுள் சந்தோஷங்க. தேவனும் அப்படிப்பட்டவர் தான். ஆனா இதுல ஒரு கண்டிஷன் என்ன தெரியுங்களா? நம்ம அவருக்குள்ளதான் சந்தோஷத்தை அனுபவிக்கணும், வெளியில கிடையாது. இல்லைங்களா? வெளியில இருக்கிற பிளஷர்ஸ் அனுபவிக்கிறது அல்லங்க. அவருக்குள்ளவே நம்ம சந்தோஷத்தை அனுபவித்தா, பாவத்தை வெறுத்து நம்ம வந்து தேவனுக்குள்ள சந்தோஷமா இருந்தா அதுல அவருக்கு சந்தோஷம். 3 யோவான் 2வது வசனத்துல கூட நம்ம பார்க்கிறோம். 3 John verse 2ல பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பாத்தீங்களா? எல்லாவற்றிலும் நீ நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறேன்னு சொல்றாருங்க. இப்போ நம்ம தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறோம்.
அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கணுன்றதுக்கு அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எப்போதுமே தேவனுடைய ப்ராவிஷன்ஸ் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க. நமக்கு ஏற்ற வேலையில தேவன் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே, அவர் நம்மள கைவிட மாட்டாரு. எல்லாத்தையும் அவரே பார்த்துக் கொள்வாருன்ற நம்பிக்கையோட நம்ம வாழ்றோம். இல்லைங்களா? அவரோட பிளெஸ்ஸிங்ஸ்க்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணிட்டே இருப்போங்க. தேவனே, இந்த நாள் நீங்க குடுத்ததுப்பா. நீங்க இல்லன்னா, இந்த புதிய நாள நாங்க பார்த்திருக்க முடியாது. அதற்காக உமக்கு நன்றி அப்டின்ட்டு. அந்த பிளெஸ்ஸிங்ஸ வச்சு மத்தவங்களுக்கு நம்ம வந்து சர்வ் பண்ணுவோங்க. யார பார்த்து பொறாமப்பட மாட்டோம், பேராசைப்பட மாட்டோங்க. அவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களே அப்டின்ட்டு. அந்த எண்ணம் வராதுங்க. இல்லைங்களா? போதும் என்ற மனப்பான்மையோட இருப்போம். ஏன்னா, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அத விட பெருசு என்ன வேணும்? இல்லைங்களா? எல்லாத்துக்கும் தேவன் தான் சோர்ஸ். தேவன் இல்லாம எதுவுமே நம்ம லைஃப்ல வந்தது இல்லன்ற அந்த ஒரு மனப்போக்கிலேயே நம்ம இருப்போங்க. தேவனுடைய ராஜ்யத்த வந்து ஃபர்ஸ்ட் தேடுவோம். இதெல்லாம் வந்து கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறவங்களோட அடையாளம். இப்படி நம்ம இருந்தா, நம்ம மேல கர்த்தர் சந்தோஷப்படுவாருங்க. 8வது தேவன் யார் மேல ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்க 2 கூட்டத்தார் வராங்க. ஒரு கூட்டத்தார் யாருன்னாக்கா, இஸ்ரவேல் தேசம். ஏன் அப்படின்னாக்கா, 2000 வருஷம் அவன் ஒரு நாடே இல்லாம நாடோடிகளா திரிந்து கொண்டு இருந்தாருங்க. எந்த ஒரு ஹோப்பும் அவங்க கிட்ட இல்ல. ஆனா தேவன் அவங்களுக்கு நம்பிக்கை குடுத்து, ஒரு நாடாக திரும்பி அவங்கள உருவாக்குனாருங்க. மேலான ஒரு ஸ்தானத்துல அவங்கள வந்து வைத்திருக்கிறாருங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து அவங்கள அழிக்கணும்னு நெனைக்கிறாங்க. தேவன் கூட இருந்து அவங்கள வல்லமையா வழிநடத்திட்டு இருக்கிறாருங்க. தேவன் அவங்க மேல பிரியப்படுறாரு. அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தான். இல்லைங்களா? ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஐசையா சாப்டர் 62:4ல நீ இனி விடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கின்றார். உன் தேசம் விவாகம் பண்ணப்படும். பாத்தீங்களா? கர்த்தர் உன்மேல் என்ன இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறார். உன் தேசம் விவாகம் பண்ணப்படும் அப்படின்றாருங்க. அதே மாதிரி நடந்துச்சு இல்லைங்களா? தேவன் அவ்வளோ கிருபையை அவங்க மேல காட்டினாருங்க. அது மட்டும் இல்லாம ஜெபனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல ஜெபனியா சாப்டர் 3:17ல உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன்மேல் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் பாடி மகிழ்ச்சியாய் இருப்பார். இது வந்து ஆவிக்குரிய இஸ்ரேல் ஆகிய நமக்கும் எடுத்துக்கலாம், மாம்சீக இஸ்ரேலுக்கும் எடுத்துக்கலாங்க. ஏன்னா கர்த்தர் அவங்க மத்தியிலே இருக்கிறாரு, நம்ம மத்தியிலே இருக்கிறாருங்க. இல்லைங்களா? நம்ம வந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்பட்டு உண்மையா இருந்தோம்னாக்கா, அவர் நம்ம மேல மகிழ்ச்சியா இருப்பார். பாடுவாருன்ட்டு இருக்குதுங்க வசனம். என்ன அருமையா இருக்குதுங்க வசனம். சங்கீதம் 149ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னாக்கா, கர்த்தர் யார் மேல பிரியமா இருக்கிறாருனாக்கா, அவருடைய ஜனங்கள் மேல. அவருடைய ஜனங்கள்னா யாருங்க? வேற இஸ்ரேல் ஜனம் மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விசுவாசம் வைத்து ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தாங்க. இதுல யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்ல. எல்லோரும் கிறிஸ்துக்குள் ஒண்ணா இருக்கிறாங்க. இல்லைங்களா? அதனால நம்ம மேல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாருங்க. அவரோட வழியில நம்ம நடக்கிறத பார்த்து தேவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சங்கீதம் 149:4 சாம் சாப்டர் 149:4ல கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கின்றார். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் சிங்காரிப்பார். நம்மள வந்து சிங்காரிக்கணும்னாக்கா நம்ம கிட்ட சாந்த குணம் இருக்கணும். நம்ம மேல அவ்வளோ பிரியமா இருப்பாருங்க தேவன். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றதுக்கு என்னென்ன அடையாளம் அப்படின்னாக்கா, முதலாவது நம்ம தேவனுடைய பிரசனத்தை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவோம். இல்லைங்களா? ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள்கிட்ட நம்ம ஃபெலோஷிப் வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவோம். ஊழியம் பண்ணனா கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட நம்ம வந்து ஊழியம் பண்ணுவோங்க. எவ்வளவு உபத்திரவம் வந்தாலும் நம்ம தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு அதை தாங்கிக் கொள்வோங்க. பரிசுத்தத்தை வந்து லவ் பண்ணுவோம். இல்லைங்களா? மத்தவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவோங்க சத்தியத்துல. வர்ஷிப் பண்றத வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு பண்ணுவோம். இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோட அடையாளங்க. இப்படி நம்ம இருந்தா நம்ம மேல ரொம்ப பிரியப்படுறாருங்க. 9வது தேவன் யார் மேல ரொம்ப சந்தோஷப்படுறாருனாக்கா, இயேசு கிறிஸ்துவின் மேல. ஏன்னா, இயேசு கிறிஸ்துவை போல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவங்க யாருமே இல்லைங்க. அவருடைய சித்தத்தை செய்வதுதான் போஜனம்ன்றாருங்க. தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக அவர் ஒண்ணுமே செய்யல. 100% தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினவர் இவர் ஒருத்தர் தான். அதனால தேவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அவரே வந்து சாட்சி கொடுக்கிறாருங்க. இல்லைங்களா? இதை விட நம்மளுக்கு பெட்டரான எவிடன்ஸ் தேவையில்லைங்க. தேவனே வந்து பேசுறாருங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துலங்க. மேத்யூ சாப்டர் 3:17 அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கின்றேன் என்று உரைத்தது. பாத்தீங்களா? அந்த சத்தம் வருதுங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் அவரை ரொம்ப லவ் பண்றேன், பிரியமா இருக்கிறேன். இல்லைங்களா? ஏசாயா 42:1ல வருதுங்க இந்த தீர்க்க தரிசனம் இயேசுவை பற்றி. ஐசையா சாப்டர் 42:1ல இதோ நான் தாங்குகின்ற என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமான என்
தெரிந்து கொள்ளப்பட்டவன். என் ஆவியை அவர் மேல் பொழிகிறேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். பாத்தீங்களா? அவர் எப்படிப்பட்டவர்னாக்கா, என்னுடைய ஊழியக்காரன், அவர் மேல ஆவியை நான் பொழிகின்றேன். நான் ரொம்ப லவ் பண்றேன் அவரன்ட்டு சொல்றாருங்க. அவ்வளோ பிரியம் தேவனுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவர் மறுரூபம் ஆகுறாருங்க. மறுரூபம் ஆகும்போது கூட தேவன் இதே வார்த்தையை சொல்றாருங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, மேத்யூ சாப்டர் 17:5ல, அவர் இன்னும் போகையில், இதோ ஒளியில் உள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்திலிருந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கின்றேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. பாத்தீங்களா? இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவர் மேல் பிரியமா இருக்கின்றேன். ரிப்பிட்டேட்டிவா சொல்றாருங்க. அந்த அளவுக்கு தேவன் இவரை லவ் பண்ணாருங்க. எப்பத்துல இருந்து லவ் பண்ணாருனாக்கா, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் இயேசு கிறிஸ்துவின் மேல அவ்வளவு லவ் வச்சாருங்க. இத இயேசுவே சொல்றாருங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 24ல, ஜான் சாப்டர் 17:24ல, பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்னே நீர் எனக்கு அன்பு கூர்ந்தபடியினால். பாத்தீங்களா? உலகத்தை தேவன் உண்டாக்கவே இல்லை, அதுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவின் மேல அவர் அன்பா இருந்தாருங்க. ஏன்னா தேவனுக்கு பிரியமான காரியத்தை மட்டுமே தான் இயேசு கிறிஸ்து செய்தாருங்க. அதே போல நம்மளும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்றதுக்கு அடையாளங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது, நம்ம தேவனுடைய சித்தத்தை மட்டும் தான் செய்யணும்னு நினைப்போங்க. வேற எதையும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற கோல் இருந்துச்சுனாக்கா அதை செகண்டரியா வச்சுப்போங்க. ஃபர்ஸ்ட் என்ன? தேவனுடைய சித்தத்தை செய்யணும். ரெண்டாவது ரொம்ப தாழ்மையான வாழ்க்கை லீட் பண்ணுவோம். பெருமையின் வாழ்க்கையை நம்ம லீட் பண்ண மாட்டோம். நீதியை நம்ம அன்பு கூறுவோம். மற்றவங்களுக்கு உண்மையா ஊழியம் செய்வோம். கீழ்ப்படிதலோட நம்ம நடந்துப்போங்க. நம்மளுடைய சார்பு எதன் மேல இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜெபத்தின் மேலதான் நம்ம சார்ந்து வாழ்மே தவிர நம்முடைய சுயத்தின்ல நம்ம சாய மாட்டோம் இல்லைங்களா? கிறிஸ்துவின் அந்த குணத்தை இந்த உலகத்துல நம்ம வெளிப்படுத்தி காட்டுவோம். நம்மள பாக்குறவங்க எல்லாம் கிறிஸ்துவ பாக்குற மாதிரி நம்ம நடந்துப்போங்க. கிறிஸ்துவின் அந்த தாழ்மை, கிறிஸ்துவின் அந்த மன்னிக்கிற குணம், கிறிஸ்துவின் அந்த இரக்கம், இதெல்லாம் நம்ம லைஃப்ல மத்தவங்க பாக்குறானாக்கா, தேவனுக்கு பிடிச்ச காரியத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். தேவனும் நம்மள ரொம்ப ரொம்ப லவ் பண்ணாருங்க. நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவாருங்க. பத்தாவது, தேவன் யார் மேல சந்தோஷப்படுறாருனாக்கா, உற்சாகமாய் மத்தவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க பாருங்க. ஊழியத்தை தாங்குறவங்க எல்லாமே உற்சாகமா பண்றவங்க மேல தேவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பவுல் இதை பத்தி சொல்றாரு. 2 கொரிந்தியன் சாப்டர் 9:7ல, அவனவன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், வருத்தத்தோடு அல்ல, கட்டாயமாய் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கின்றார். பாத்தீங்களா? யாரு உற்சாகமா கொடுக்குறாங்களோ அவங்களை தேவன் ரொம்ப ரொம்ப லவ் பண்றாரு இல்லைங்களா? நீதிமொழிகள் 22:9, ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 22:9ல கூட, உதார குணம் உள்ளவன் ஆசீர்வதிக்கப்படுவான். பாத்தீங்களா? யாருக்கிட்ட அந்த உதார குணம் இருக்குதோ அவங்க தேவன் ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கிறாருங்க சகோதர சகோதரி. அடுத்து எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, ஈப்ரூஸ் சாப்டர் 13:16ல, அன்றியும் நன்மை செய்யவும் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கின்றார். பாத்தீங்களா? தர்மம் பண்ணன்னு வச்சுங்களேன், தேவன் அதுல ரொம்ப ரொம்ப பிரியப்படுறாருங்க. எப்படி தர்மம் பண்ண? உற்சாகமாயுங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35லங்க, ஆக்ட்ஸ் சாப்டர் 20:35ல பவுல் இப்படியாக சொல்றாரு, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகள். பாத்தீங்களா? கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தை சுவிசேஷங்கள்ல இல்லைங்க. அதை பவுல் கோட் பண்றாரு. பவுல் இதை சொல்லன்னு வச்சுங்களேன், நமக்கு தெரிஞ்சே இருந்திருக்காது. தேவன் அவர் மூலியா வெளிப்படுத்துறாரு. என்னன்னாக்கா, மத்தவங்கள்ட்ட வாங்குறதை பார்க்கிலும் கொடுப்பதே ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம்ன்றாருங்க. அப்படிப்பட்டவர்கள் மேல் தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். சோ இந்த குணம் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா, முதலாவது நம்ம சந்தோஷமா மத்தவங்களுக்கு உதவி பண்ணுவோம். ரெண்டாவது ரெகக்னிஷன் விரும்ப மாட்டாங்க. ஒரு பாராட்டுக்காக உதவி செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, சோசியல் மீடியால போய் போஸ்ட் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப தவறு இல்லைங்களா? வில்லிங்கா, கட்டாயத்தினால அல்ல, மனப்பூர்வமா ஹெல்ப் பண்ணுவாங்க. அமைதியா ஹெல்ப் பண்ணுவோம் இல்லைங்களா? ரைட்டான டைம்ல போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஒருத்தருக்கு தெரியுது அவர் கஷ்டத்துல இருக்கிறாருன்ட்டு, அவரே கேட்கட்டும்ட்டு நம்ம சும்மா இருக்க கூடாதுங்க. தெரிஞ்சிச்சுன்னா மனதார நம்ம போய் பண்ணோங்க, ரெகுலரா பண்ணோங்க இல்லைங்களா? தேவன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு பண்ணோம், நம்ம காரணம் நினைச்சு பண்ண மாட்டோம். சோ இந்த குணங்கள் நம்ம கிட்ட இருந்துச்சுனாக்கா, தேவன் நம்ம மேல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு என்றென்னைக்குமே மகிமை உண்டாவதாக. நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ சோ மச். ஆமென்.